நித்யா கௌசல்யாக்கு நாத்தனார். உங்க மனசாட்சியை பத்தி நேக்கு தெரியாதா? ஒரு பாவம் அறியாத என் ஃப்ரெண்டு துளசி கல்யாணம் படிக்கிறேன்னு சொல்லி அவளை ஏமாத்தி நட்டாத்துல விட்டுட்டு வந்துட்டேன். நேத்து ராத்திரில இருந்து நாமளும் காத்துட்டு இருக்கோம். இன்னும் வந்த பாட்டையே காணும். பெத்த வயசு என்னமோ பண்றதுரா. பட்டாச்சாரியார் ஃபேமிலிக்காக தான் நகையை அடமானம் வச்சு அந்த பத்திரத்தை ஏன் மீட்கணும்? இந்த பாயிண்ட் தான் நேக்கு புரியல. அடபொடி பைத்தியக்காரி, பட்டாச்சாரி ஃபேமிலிக்காவா நகையெல்லாம் அடமானம் வச்சா? சுதர்சனத்துக்காக பத்திரத்தை மீட்டா. சுதர்சனுக்காகவா? ஆமா, ஒரு நாளைக்கு நான் துளசி ஆத்துக்கு போகும்போது ரெங்கநாயி ஆத்துல ஒரு பத்திரம் தொலைஞ்சு போச்சு. எல்லாரும் சுதர்சனம் மேல சந்தேகப்படுறா. அக்காவே சுதர்சனம் திருடனாயிருப்பானு சந்தேகப்படுற நிலைமை வந்துருச்சோன்னு சொன்னேன். அந்த குழந்தை துடிதுடிச்சு போச்சு. அப்படியா? பாவம். கல்யாணம் ஆகலனாலும் சுதர்சன் தான் தான் புருஷன். அவருக்கு இப்படி ஒரு தலைகுனிவு ஏற்பட்ட கூடாதுன்னு நினைச்சு இந்த பத்திரத்தை மீட்டு என் ஆத்துக்காரர் மூலமா எப்படியோ அந்த பத்திரத்தை எங்க ஆத்துக்குள்ள வைக்க வச்சுட்டான். அந்த பொண்ணு பாவம் அம்மா. அதனாலதான் என்ன பண்ண போறேன், ரங்கநாயிட்ட போய் விஷயத்தை. ஏன் இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கணும். சுதர்சன் துளசிய பத்தி என் மாமியாருக்கு தெரிய வந்துட்டா அவ்வளவுதான். அச்சுச்சோ தாம் தூம்னு குதிக்க ஆரம்பிச்சிருவா. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு தெரியத்தானே. தானே தெரிஞ்சா தெரியட்டும். அந்த டைம்ல இந்த விஷயத்தை பக்குவமா எடுத்து சொல்லி அவ ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடலாம். ஆஹா பத்மா, உன் குணமே தனி குணண்டி. ஆவண்டி இந்த பொண்ணு துளசி சுதத்திரம்னு ஏங்கின்னு இருக்கு. குழந்தை வேற இருக்குடி. நான் எப்படியாவது அவளை சேர்த்து வைக்கணும் துடியா துடிக்கிறேன். பத்மா, உன்னால தாண்டி அந்த காரியம் முடியும். நீ தான் செய்யணும். பத்மா, ஆத்துக்கு போனோம், ஒரு 10 ரூபா தான் கூட. குடுக்கலானதா இருந்தேன். அவ ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கலாங்கிற ஆசை இருக்காடா கிழவா? நோக்கி இனிமே சொல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன். பத்து என்ன யோசனை பண்ற? இல்ல மாமா, இப்போ போய் என்கிட்ட பணம் கேக்குறே. என்கிட்ட பணமே இல்ல. ஒரு வேலை பண்ணுங்க, பொடி நடையா ஆத்துக்கு போயிடுங்க. பொடி நடையா 18 கிலோமீட்டரா? அடுத்த வாரம் தானே போய் சேருவேன். அதுதான் நேக்கும் வேணும். கிழவா, உன் கால வீங்கி உன்னால நடக்க முடியாம நீ இந்த ஆத்து பக்கமே வரவே கூடாது. என்ன மாமா? மாமா நடந்து போறாரு. இவ்வளவு நீ ஃபீல் பண்ற? உன் கண்ணுல ஒரு துளி தண்ணி கூட வரப்படாது. நான் உனக்காக எங்க வேணா நடந்து போறேன்டி. நடந்து போறேன் பாரு, நடக்கிறேன் பாரு. கிழவா, என்ன மீறி அவ ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவியா? இவங்க தான் இந்த வீட்டு எஜமானி, சஞ்சயோட அம்மா. இவங்க இறந்துட்டாங்கிற ஒரு ஃபீல் எப்பவுமே எங்களுக்கு வந்தது கிடையாது. இப்பவும் எங்க கூட வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. எங்க குடும்பத்துல எந்த நல்லது கெட்டு நடந்தாலும் இவங்க பார்வைப்படாம நடக்காது. நல்லதுங்க. கௌசி, அவளுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோமா. இவ ஆத்துக்கு நீ வந்ததும் மறக்காம தினம் இவங்க படத்துக்கு பூ போட்டு விளக்கேத்துவேன்பா. ஒரு மாமியார் உயிரோட இருக்கும்போது எவ்வளவு பக்தியும் மரியாதையும் தருவேனோ அதை விட 2 மடங்கு நான் இவங்க கிட்ட பக்தியா இருப்பேன்பா. எனக்கு இது கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அம்மா கௌசி, நீ என்னுடைய மருமக இல்ல, என்னுடைய மக. சமந்தி, உங்க பொண்ணை இவ்வளவு ஒசத்தியா வளர்த்திருக்கிறது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? பூரிப்பாவும் இருக்கு. இதுல பெருமைப்படவோ பூரிப்படையவோ ஒண்ணுமே இல்லைங்க. என்னுடைய 4 பொண்ணுங்களையுமே நான் இப்படித்தான் வளர்த்துருக்கேன்.
வளர்த்தேன்னு சொல்றதை விட நன்னா வளர்ந்துருக்காங்க. சந்தோஷங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பொண்ணுங்களே, நான் அம்மா இல்லாம தான் வளர்த்துருக்கேன். ஆனா என் பொண்ணுங்க இன்னைக்கு அம்மான்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு என் மேல பாசமா அன்பு வச்சிருக்காங்க. நானும் என் பொண்ணுங்களுக்கு அன்புலையும் பாசத்திலையும் எந்த குறையும் வச்சதில்லை. அதே மாதிரி நீங்களும். ஐயோ, என்ன சம்பந்தி, குழந்தை மாதிரி நீங்களும் அழுறீங்க. முதல்ல உங்க கண்ணை தொடங்க. உங்களை பார்க்கும்போது என் கண்ணிலும் தண்ணி வந்துடும். கௌஷி, கௌசிமா, நீ ஏன் அழுவுற? பாத்தீங்களா சம்பந்தி, நம்மளை பார்த்து கௌசி அழுவுறா. அழுவத்துக்கா நாமெல்லாம் இங்க வந்துக்கிறோம். கண்ணை துடிச்சுக்கோ. சரி சரி, ஆக வேண்டியது பார்ப்போம். ஆமா, எங்க என் வளர்ப்பு பொண்ணு நித்யா? எங்கடா நித்யா? தெரியலையே டாட். நித்யா, நித்யா, நித்யா. இதோ வந்துட்டேப்பா. நித்யா, இங்க வாமா. நித்யா கௌசல்யாக்கு நாத்தனார். நலுங்கு நீதான் வைக்கணும். கல்யாணத்தன்னைக்கு நாத்தனார் பட்டமும் நீதான் கட்டணும். என்ன? உங்க அன்னிக்கு நாத்தனார் மரியாதையை முறையா செஞ்சிரு. அப்படி செய்யலன்னா இந்த வீட்டுக்கு மறுவலா வந்த பிறகு உன் மேல ரொம்ப கோவப்படுவா. Come on, cheer up. என்னம்மா அப்படி பாக்குற? முதல்ல என் வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு மகளா இருந்து குங்குமம் எடுத்து வைமா. குங்குமம் எடுத்து வைமா. மருமகன் ஒரே அட்டெண்டன்ஸா இருக்கு. பாப்பா, என் அடுத்த மவனே, ஒண்ணு இல்லப்பா, என் மருமகளுக்கு குங்குமம் எடுத்து வைக்க சொன்னேன். ஓஹோ, தைரியமா குங்குமம் வை. நீ ஒன்னும் நிஜ மக இல்ல. வரப்போற மருமக கிட்ட சிரிச்சுக்கிட்டே குங்குமம் வை. எல்லாம் ஒரு டிராமா தான். என்னடா என் மக கிட்ட கிசு கிசு? அது ஒண்ணும் இல்ல. வெறும் பொட்டு வச்சு கூப்பிட்டா மட்டும் போதாது. கல்யாணத்துக்கு புடவையும் எடுத்து கொடுத்து நாத்தனாரா இருந்து நலங்கு வைக்கணும். மத்த மரியாதை எல்லாம் முறையா செய்யணும்னு சொன்னேன். அவ்வளவுதான்பா. கொஞ்ச நேரம் அவகிட்ட ரகசியமா சொன்னதுக்கு இவ்வளவு வருத்தமா?
அக்கா வந்துருவாங்கக்கா, சாப்பிடவாக்கா. இல்லடா, என் பிள்ளை இன்னும் காணுமே. வந்துருவாங்கக்கா, தைரியமாயிரு. என்னடா வந்துருவான்னு நேத்து ராத்திரில இருந்து நாமளும் காத்துட்டு இருக்கோம். இன்னும் வந்த பாட்டையே காணும். பெத்த வயித்தை என்னமோ பண்றதுடா. நான் பாவி ஆத்தத்துல என்னென்னமோ அவனை திட்டிட்டேன். ரங்கநாயகி, இது நேத்து ராத்திரி அவனை திருடங்கிறன்னு கண்ணா பின்னான்னு திட்டுறதுக்கு முன்னாடி நோக்கு தோணி இருக்கணும். நீங்க வேற சும்மா இருங்கோ. எரியிற நெருப்புல எண்ணெயை விடாதீங்க. நானே குழந்தை இன்னும் காணுமேன்னு பதப்பாச்சிட்டு இருக்கேன். நீங்க வேற. அம்மா, நான் எங்காத்துலயும் போய் தேடிட்டேன். அவர் அங்கேயும் இல்ல. இவ ஒருத்தி கூத்துல கோமாளி மாதிரி இங்க கோச்சிட்டு உங்காத்துல போய் உட்காந்து சாப்பிட என் புள்ள ஒண்ணு விதி கட்டவன் கிடையாது. ரங்கநாயகி, இந்த நேரத்துல இந்த மாதிரி பேச்செல்லாம் தேவைதானா? ஏண்டா, என் புள்ள ஏதாவது அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பானா? ஐயோ அம்மா, என்ன வார்த்தை பேசுறேன்? அக்கா, என்னக்கா நீ தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா? ஸ்ரீவத்சனை படிக்காதவன்னு நினைச்சியா இல்ல அவன சின்ன பையனா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுக்கா, தைரியமாயிரு. ஐயோ சாரிடா, எனக்கு டென்ஷன்ல நான் என்ன பண்றேன் என்ன பேசுறேன்னு புரியவே மாட்டேங்கிறதுடா. டேய் சுதா, இனிமே தாமதிக்கிறதுல அர்த்தமே இல்லடா. நீ ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறா. போலீஸ் அது இதுன்னு போனா பேப்பர்ல வரும். நம்ம குடும்பமான என்ன ஆகுறது? ஸ்ரீவத்சன் கண்டிப்பா வந்துருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வந்துருவானடா. அம்மா, நம்ம சின்ன வந்துட்டாருமா. நல்லடா. ஸ்ரீவத்சா, என்ன ஸ்ரீவத்சா, எங்கடா நீ போயிருந்த? ராத்திரி எல்லாம் நீ வரலையேன்னு நான் பதச்சு போயிட்டேன்டா. டேய், அம்மா ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சுடுறா. டேய், எங்கடா போயிருந்த? எங்கப்பா போயிருந்த? சொல்லுடா எங்கடா போயிருந்த? யாரும் என்ன எதுவும் கேட்க வேண்டாம். என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்க. பாத்தேடா, நான் எப்படி பதறி போய் கேக்குறேன். அவன் ஒண்ணுமே சொல்லாம போயிட்டே இருக்கானே. சரிதானா? பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு தெரியாமையா சொல்லிருக்கா? என் பேச்ச மதிச்சு பேசுறேனா இப்படி போறேன் பாருடா. எல்லாரும் பெருசா அவனுக்கு சப்போர்ட் பண்றேல. ரங்கநாயகி, ஸ்ரீவத்சன் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் இல்லடி, தோளுக்கு மேல வளர்ந்துட்டான். அவன் கல்யாணம் ஆன குடும்பஸ்தண்டி. அவனை நிக்க வச்சு இந்த மாதிரி கேள்வி கேட்காதேன்னு சொல்லாம சொல்லிட்டு போறான்டி. இத கூடவா நீ புரிஞ்சுக்கல? இல்லடா, எல்லாம் நல்லபடியா நடந்துருக்குமா? ஆண்டவன் புண்ணியத்துல இனிமே எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். நல்லபடியா தான் நடக்கும். எல்லாத்துக்கும் அந்த பெருமாள் இருக்காருமா. அப்பா, என்னம்மா? அவன் ஆத்துல எல்லாருமே ரொம்ப நல்லவாளா இருக்காங்கப்பா. ஆமாம்மா, இந்த காலத்துல இப்படியாப்பட்ட மனுஷால பாக்குறது ரொம்ப அபூர்வமா. பணம் எவ்வளவு இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம எளிமையாவும் பாசமாவும் பழகிறானே, இது எவ்வளவு பெரிய விஷயமா. எல்லாருக்கும் இந்த குணம் வந்துடாதுமா. ஆனா நீக்கு அந்த பாஸ்கரோட தங்க நித்யா இருக்காளே, அவளதான் சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஏமா அப்படி சொல்ற? பின்ன என்னப்பா, நாம அங்கிருந்து கிளம்பி வர வரைக்கும் அவ கண்ணுல பொறாம தெரிஞ்சது தெரியுமா? சம்பந்தியே சொல்லிட்டாரே, அவதான் நாத்தனார் ஸ்தானத்துல இருக்க போறாங்க. ஊர்ல எந்த நாத்தனா இருக்குமா அண்ணன் பொண்டாட்டி மேல பாசம் இருக்கும்? ஆனா அவ தங்கச்சி மாதிரி தானே. தங்கச்சி இல்லையே, அவ கல்யாணத்தோட சரி, அப்புறம் தான் வரமாட்டாளே. அக்காவோட ஆட்சி தானே இனிமே அவ ஆத்துல. எது எப்படியோ அக்கா ரொம்ப கொடுத்து வச்சுவப்பா. இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு நம்ம தினமும் அந்த பெருமாளுக்கு நன்றி தான்ப்பா சொல்லிட்டு இருக்கணும். அம்மாடி கௌசி, நே கொஞ்சம் தேர்த்த கொண்டாமா. அக்கா, நீ போகாத, இங்கேயே இரு. ஃபங்க்ஷன்ல எல்லாரும் உன்னை பார்த்து உனக்கு கண்ணு பட்டிருக்கோம். முதல்ல இப்போ உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும். அப்புறம் நீ பகவானை சேவிச்சுண்டு நீ எந்த வேலை செய்யறியோ செய். நான் ஆர்த்தி எடுத்துன்னு வரேன்ப்பா. நேக்கு 4 பொண்ணுங்களை கொடுத்துட்டானேன்னு ஆதங்கப்பட்டிருக்கேன். ஆனா ஒவ்வொன்றும் எத்தனை மணிமணியா இருக்கு. இவாள சின்ன குழந்தையா நினைச்சிட்டு இருந்தேன். எத்தனை சமத்தா நடந்துக்கிறதுகள்.
பெருமாளே, ஆத்துக்காரி போனப்போ இவாளெல்லாம் எப்படி வளர்க்க போறோம்னு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா உன்னுடைய அனுகிரகத்தால அவ வேலையை செஞ்சுட்டு இருக்கா. ரொம்ப ரொம்ப நன்றி பெருமாளே, ரொம்ப நன்றி. என் பொண்ணு கௌசிக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போறது. எல்லாத்துக்கும் நீதான் பெருமாளே, நீதான் காரணம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, கல்யாணம் நல்லபடியா நடக்கும். சீதா, அப்பா சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. அதோ வந்துட்டேன்ப்பா. கௌசி, இப்படி நெல்லு. பாத்துமா, கை சுட்டுக்க போறேன். எதுக்குப்பா? எதுவும் பேசக்கூடாது. வெளியில கூட்டிட்டு வாமா. உட்காருமா, உட்காரு. கௌசி, உட்காருமா. வாங்கோ, அப்பாவை பார்க்கணும். உள்ளதான் இருக்க, போங்கோ. வணக்கம் அம்மா. வாங்க தம்பி, உட்காருங்க. இருக்கட்டும், உட்காருங்க, உட்காருமா. என்ன விசேஷம்? திஷ்டிலாம் சுத்தின்னு இருக்கீங்க? பெருசா ஒண்ணும் இல்ல. சஞ்சய் ஆத்துக்கு போயிருந்தோம். இன்னைக்கு அங்க கௌசல்யாவுக்கு நலங்கு வச்சா. அதை முடிச்சுட்டு இப்பதான் வந்தோம். அதான் கௌசல்யாவுக்கு திருஷ்டி சுத்தி போட்டோம். உங்க உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லப்பா, நன்னாதான் இருக்கேன். உடம்புல நோய் வர்றது மனசு சம்பந்தப்பட்டது தானே. மனசு சந்தோஷமா இருக்கிறதுனால உடம்பு நன்னா இருக்குன்னு தோன்றது. மாமா, கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுடுறேன். கல்யாண வேலைகள் எல்லாத்தையும் நானே கவனிச்சுக்கிறேன். கவலைப்படாதீங்க, நீங்க எதுக்கும் அலட்டிக்க வேண்டாம். எல்லா வேலைகளையும் நானே பார்த்துக்கிறேன். இத சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். ரொம்ப சந்தோஷமா. கடவுள் இன்னைக்கு எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்துருந்தாலும் கொஞ்ச நாளா அதுக்கு பரிகாரமா நல்ல மனுஷாலா நிறைய பேர் இன்னைக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. அப்படி கடவுளால் அறிமுகப்படுத்த ஆளா உங்களை நினைக்கிறேன். அப்புறம் என்ன கௌசல்யா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூன் எங்க? இன்னும் தீர்மானிக்கல. சீக்கிரமா தீர்மானிச்சு கிளம்பிடணும். இல்லைன்னா குழந்தை பிறக்கிற வரைக்கும் எங்க போறதுன்னு யோசிச்சுட்டே இருப்போம். சரி கௌசல்யா, உனக்கு கல்யாண பரிசா என்ன வேணும்? சொல்லு கௌசல்யா. இந்த கல்யாணமே நீங்க தந்த பரிசு தானே. இதை விடவா நீங்க பெரிய பரிசு தர போறீங்க? இல்ல, உனக்கு மறக்க முடியாத அளவுக்கு நான் ஒரு பரிசு தரணும். தரேன். ரொம்ப யோசிக்காத. நீ எவ்வளவு யோசிச்சாலும் உன்னால கண்டுபிடிக்க முடியாது. யார்கிட்ட சொல்லலனாலும் பரவாயில்ல, என்னென்ன சொல்லுங்க, நான் யாரன்னே சொல்ல மாட்டேன். உனக்கு மட்டும் சொன்னா ஊருக்கே சொல்லிடுவேன். தம்பி, சொல்றேனே தப்பா நினைக்காதீங்க. நீங்களும் சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கங்க. அப்பதான் வருத்தப்படுற உங்க குடும்பம் சந்தோஷப்படும். இப்ப எனக்கு அந்த எண்ணமே இல்லை. வாழ்க்கையோட ஓட்டத்துல நானும் ஓடிண்டே இருக்கேன். கடவுளுக்கு எப்ப தோன்றதோ அப்பதான் எனக்கு கல்யாணம். என் கல்யாணத்தை பத்தின முடிவு எடுக்க வேண்டியது இனிமே நான் இல்லை, அந்த கடவுள் தான். நிச்சயமா பெருமாள் உங்களுக்கு சீக்கிரமே அனுகிரகம் பண்ணுவார். ஏன்னா அவகிட்ட சொல்ல மாட்டேன், என்கிட்டயுமா சொல்ல மாட்டேன். உங்களை பார்க்காம நான் மனசு துடிச்சு போயிட்டேன். சரி, என்ன பார்க்க வேண்டாம்,
நம்ம ரங்காவை பார்க்காம உங்களால எப்படி இருக்க முடிஞ்சது? அம்மா கிட்ட சொன்னதுதான் உனக்கும். என்னை யாரும் கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நிம்மதியா இருக்க விடுங்க. லீவ் மீ அலோன். என்ன மனுஷன்! அவதான் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறானா? இவரும் அப்படித்தான் இருக்கார். ஸ்ரீவர்ஸ் எங்க? என்ன வேணும்? அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டே பேசல, ஜஸ்ட் லீவ் மீ அலோன் சொல்லிட்டு உள்ள போயிட்டார். உங்ககிட்ட பேசிடுவாரா? என்கிட்ட பேசுவான், கொஞ்சம் கூப்பிடு. குளிக்க போயிருக்க, வந்த உடனே பேசுவோம், நல்லா பேசுவோம். இப்படி அம்மாவும் மாமாவும் பேசி பேசி என் ஆத்துக்காரரை என்கிட்ட இருந்து பிரிக்க பிளான் பண்றீங்களா? அம்மா ஏதோ சொன்னாங்க, ஒரு நாள் ஆத்த விட்டு ஓடி போயிட்டார். நீங்க பேசுங்க, ஒரேடியா ஓடி போயிடுவார். இந்த பார், அவன் ஆத்த விட்டு கோச்சிட்டு போனதுக்கு நாங்க தான் காரணமா? மனசாட்சியோட சொல்லு. ஆனா ஒண்ணு, நான் எப்படியோ இருக்கேன், தன் வினை தன்னை சுடுன்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு நீங்க தனி மரமா நிக்கிறேன். பெண் பாவம் பொல்லாததுன்னு சொல்லுவா. எந்த பொண்ணோட பாவமோ இன்னைக்கு உங்க வாழ்க்கை பட்டு போன மரம் மாதிரி ஆயிடுது. உன்னை பொண்ணுன்னு சொல்லிக்கிறியே, அதுதான் பாவம். இந்த பார், நான் மனசாட்சியோட நடக்கிறவன். எந்த பொண்ணோட பாவமும் என்ன ஒண்ணும் செய்யாது. உங்க மனசாட்சியை பத்தி நேக்க தெரியாதா? ஒரு பாவம் அறியாத என் ஃப்ரெண்டு துளசி கல்யாணம் படிக்கிறேன்னு சொல்லி அவளை ஏமாத்தி நட்டாத்துல விட்டுட்டு வந்துட்டேன். அவ வாழ்க்கை நாசமா போயிடுது. வாழ்க்கை நடத்த அவளுக்கு வேற வழி தெரியல. பாவம், அவ என்ன செய்வா? இன்னைக்கு அவ ஒரு சேட்டு கூட குடும்பம் நடத்துறா. பத்மா, இதெல்லாம் ஓவர். ப்ளீஸ் ஸ்டாப் திஸ். ஓவரா இல்ல, கரெக்டா தான் பேசுறேன். உள்ளத சொன்னா உடம்பு எரியத்தான் செய்யும். உங்களை நம்புறதை விட அந்த சேட்டை நம்பி வாழறதே மேலுன்னு அவன் நினைக்கிறான். கை நிறைய பணம் தரான். இப்ப கூட சமீபத்துல 2 லட்சம் கொடுத்திருக்காராம். உங்களை நம்பின முகத்துல நீங்க கறி பூசிட்டீங்க. உங்க முகத்துல யாராவது கறி பூசத்தான் செய்ய போறா. இது பார் பத்மா, நீ எந்த உள்நோக்கத்தோட பேசினாலும் நான் கவலைப்பட மாட்டேன். என்ன இந்த ஆத்துல இருக்கிறவா அசிங்கப்படுத்தணும்னு நீ எவ்வளவோ ட்ரை பண்ண, ஆனா அது உன்னால முடியாது. நீதான் உன் முகத்துல கறியை பூசிக்க போற. நான் தான் முகத்துல கறியை பூசிக்க போறேனா? பாப்போம் யார் முகத்துல யார் கறியை பூச போறான்னு. Thank you.